தொடர்ந்து நாங்கள் கண்களை ஏறெடுப்போம் என்ற நிகழ்ச்சியை கடந்து செல்ல போகிறோம். இந்த கண்களை ஏறெடுப்போம் என்ற ஒரு ஜெபம். நாங்க இப்ப கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிற ஜெபம். இன்றைய நாளிலே இந்த ஜெபங்கள் என்னவென்றால், இதுல 3 பேர் கலந்திருக்கிறோம். 1 ரஜனி, 2வது டோலி, 3வது நான் கலந்திருக்கிறேன். இந்த கண்களை எழுப்பும் நிகழ்ச்சியில உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜெபம் செய்ய வேண்டும் என்று தாகம் இருக்கிறதோ, அதுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். காரணம் என்ன? உதாரணமாக, நான் இப்ப ஜெபிக்க வேண்டி வருது என்னென்றால், சங்கம வானொலிக்காக ஜெபிக்க போறேன். வார்த்தை கொடுக்கும் ஊழியர்கள், தளர்ந்து கொடுக்கும் பிள்ளைகள், மறு ஒளிபர கேட்கிற பிள்ளைகள், கேள் பதில் நிகழ்ச்சிகள், தேவமன்னாக்குற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போறேன். அப்படியாக டொலிக்கும் எதுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் ஒரு உள்ளத்தில் இருக்கும். என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜெப எண்ணங்கள் இருக்கும். எனவே முதலாவதாக சிஸ்டர் டொலி ஜெபிக்கட்டும், 2வது சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, 3வது நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் உங்களுக்குள் எதற்காக ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு வாஞ்சை இருக்கிறபடியால் அந்த தலையங்கத்திலே ஆவியானவர் உங்களோடு என்ன எதற்காக ஜெபிக்கிறார் நிற்கிறீங்களோ அதற்காக ஜெபிங்கள். முதலாவது சிஸ்டர் டோலி அழைப்போம். பிரசோ சிஸ்டர் டோலி, சிஸ்டர் டோலி மைக் ஓன் பண்ணுங்க. சரி, 2வது அழைப்போம். முதலாவது ரஜினி அழைப்போம். பிரஸ்லோ சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. Praise the Lord, Brother Mahendran. இன்றைய நாளிலே உங்களுக்கு ஆவியானவர் எதுக்காக ஜெபம் பண்ண ஏவப்பட்டதை இப்பொழுது கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. நாங்களும் உங்களுடைய ஜெபத்தை தரத்துக்கிறோம். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்களாமே. ஆமேன் ஆமேன். முதலாவதா நாங்கள் நாடுகளுக்காக எப்பொழுதும் நான் ஜெபிக்கிறது போல ஜெபிக்க இன்றைக்கு நேரம் கிடைக்காதபடியால் நான் அடுத்த ப்ரோக்ராமுக்குள் சென்று விட்டேன். என்றபடியால் முதலாவதாக நான் அதுக்காக ஜெபித்து விட்டு அதன் பிறகு ஒரு டெஸ்ட்மனிக்காகவும் நான் கடவுளுக்கு தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கறதுக்காக நன்றியும் செலுத்தி ஜெபித்து எப்படி கர்த்தருங்கிற பரிசுத்த ஆவியின் மூலமா நீங்க சொன்ன மாதிரி நடத்துறாரோ அதை ஜெபித்து முடிக்கலாம். ஆமேன் ஆமேன். Thank you, Lord. Father, we come once again, Lord, for the wonderful way in which you have already led us, Lord. Oh, for the messages that came and challenged our hearts, Lord. And for all that have been said and done, Lord. For all the songs, for the psalms that have been read. For all the way in which you have blessed so many, Lord, already, Lord, that have been receiving such a blessing coming out of Sangamam to Nithya Velicham, Lord. We do not take this light because this is your work, Lord. This is the work that you are making it possible for the kingdom of God to be enlarged and the harvest of souls to come in, Lord. Even as the listeners are listening, Father, even as we always go and pray for them, Lord, Father, I bring them to you once again, Father. We thank you, Lord, for the many that have been already blessed by all the programs that have been going on. We do not mention that word program because this is the work of the Holy Spirit that uses the entity through the programs, Lord, even though we have to call it in such a way. It is your work, Lord, that is going on through the ways in which you come and minister, Lord. So we thank you for that entity, Lord. And Lord, now we pray, Lord Jesus, even as the hearers have been listening, Father, no matter what their shortcomings are, no matter what their needs are, Lord, you have, Lord, even as right this very moment, Lord, you are standing beside me, Lord, and emanating through your presence right above me, Lord, through me, Lord. And Lord, I have the signs in which you are showing it to me, Lord Jesus, even as the many that are, Lord Jesus, coming to you, Lord, bombarded by life circumstances, Lord, life situations, Lord, that it's heavy to bear, Lord, there are burdens to bear, Lord, at this time, Father, from many nations that they are representing, Lord. I give them all to you, Jesus, even as you have asked them, Lord, to lay their burdens at thy feet, Lord. And Lord, we are allowing, Lord, then making them, Lord, possible, Lord, with your word that you have given to them to come into that place of rest. And Lord, it is not an easy task, Lord. If doubt gets in, if hindrances get in, if they allow themselves, Lord, to come in and look at the circumstances and not allow themselves to go beyond that, Lord, walk above that, Lord, and see through your spirit and walk in your the way spirit realm, Lord, and to be able to touch and be set free, Lord. Right now, I pray, Lord, even as the work is going on through the guidance and the power emanating upon their lives in these nations, Lord, and the people that are representing, Lord, out of these many 110 and plus nations, Lord. We thank you for each and every one of them, Lord. The word has been going forth and setting them free, Lord. There is nothing like your word, unlike your word, Lord. That is the powerful, most powerful source you have given to us, Lord. There is power in it. There is wisdom and power, Lord, that you have put upon every believer, Lord, to receive that word
that will give them, Lord, much deliverance. Where the Spirit of the Lord is, there is freedom, there is deliverance. And the word of God will, Lord Jesus, instilled upon their hearts and their lives, with the anointing of the Lord upon their hearts and their lives, through the word of God that has been going upon their hearts and their lives, and the word of God been read, and also the songs that have been ministering to them have always, Lord Jesus, come into their hearts and their lives and delivering them, bringing them out of that source of, Lord Jesus, degradation and everything that keeps them down, Lord, because they are above and not beneath. They are above. And Lord, you have said also in Deuteronomy, they are the head and not the tail. And your favor is, Lord, highly above, Lord Jesus, all of these things upon the people that believe you, Lord. And that is why you said, Lord Jesus, only believe, all things are possible. Therefore, give them all to you, Lord, as you are taking care of their needs, taking care of their wants, and whatever they might be, Lord, physically, mentally, emotionally, and Lord, also spiritually, Lord, at this time. Father, we thank you, Father, Lord, even as your Spirit is moving, as you have already said, in the last days, your Spirit will even more, Lord Jesus, move more upon the face of the earth, Lord, and bring forth much of the revival fires, Lord, not only upon the church, but upon the people that are lost, to draw them, Lord, into the churches, Lord. And the pulpits will be ignited by the power of the living God to draw them with the people, Lord, into those very, the doors that they walk in. They will sense your presence. They will sense a holy, awesome presence of the living God that is touching them, setting them free. And also, Lord, already, Lord, it would have been begun upon them because of the prayer that has gone on, because the pulpit is that is holy, and the people that sit upon those pews will sense your presence as your holy fires burn, Lord Jesus, in those places they gather, not only on Sundays, Lord, but they would, Lord, have the heart to come and pray, Lord, between the places that they gather, Lord, that you would ignite that fire upon the believers, I pray in Jesus' name. Thank you, Father. I would like at this time to share a short testimony. As there was a big earthquake that happened in Russia, even President Trump came and gave a warning about a tsunami that was precipitated all the way from coming upon Hawaii and coming into the Pacific coast, all the way from California, Oregon, and Washington State, right up to our very border in British Columbia, which would be the Bellingham, and they even mentioned Como. Bellingham would be only from Surrey about 45 minutes within the hour to drive in and get in. And that's how close they were warning about the tsunami to get in. And I gave it into the hands of the Lord and prayed out and said, Lord, you only said, oh, ye of little faith, when it came to the storm that you were in the boat and you were sleeping, and the disciples came and woke you up. I said, and I prayed and I said to the Lord, oh, ye of little faith, is what you said. And I used my faith in the name of Jesus. And I resist this storm, resist this tsunami. It will not come to our borders. It will not come from anywhere. You will stop it, Lord, right in the very crux of it, in Jesus' name. I took authority and prayed over it. And just at the time they were supposed to say that it would hit our shores, it came with a very big alert saying, the tsunami is cancelled. It is completely taken down. It's nothing there. It's no longer in effect. And that is how powerful our God answers prayers. And thank the Lord for that. And the effects were completely gone. And because of our prayers. And I thank the Lord. Even the Lord says that there are 10 people. If there's one righteous person in that city, God will not destroy that city. And that's how we should take upon the Lord's word and the powerful word in which he moves through his believers. If you are in Christ Jesus, when you ask touching anything, he said, agreeing together, and especially at this moment, as we agree together, Lord, with Nitya Velicham, Lord, all the team members, Lord, that are here, Lord, today, even as Brother Mahendran and Sister Dolly are with me, and also, Lord, in the background with Brother Leslie and Sister Rita, who are tirelessly, Lord, working together, hearing together, and their hearts and spirits are there, Lord, as they do the work, Lord, for this to be possible, Lord, for all that to go on, Lord, with the production and recordings and to go into YouTube and Facebook. Lord, we thank you, Lord. These are much of the many blessings, Lord, that we cannot ignore but bring forth honor and glory and praises to you and thanksgiving to you, Lord Jesus. In Jesus' name I pray. Amen and amen. Amen. Thank you, Sister Rajini Alangaramani. The tsunami வந்து எங்களை தாக்கவில்லை பிசியை. காரணம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆமென். Amen. இன்றைய Amen. நாள்ல என்னுடைய ஜெபம் சங்கம வானொலிக்காக, வார்த்தையை கொடுக்கும் ஊழியர்களுக்காக. அதான் மிக மிக முக்கியம். காரணம்,
இந்த வார்த்தையை இந்த நித்திய வெளிச்சத்தை கொடுக்கிறபடியினாலே தான் 110 நாடுகளிலே மறு ஒழிப்பை கேட்கிறார்கள், இலங்கையில கேட்கிறார்கள். அநேக சாட்சிகள் வந்து எனக்கு சொல்லுவார், ஐயா அருமையான செய்தி, என்னை தொட்டது, எனக்கு சமாதானம் தந்தது, எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது ஐயான்னு சொல்லுவார்கள். அவர்களை நான் சொல்லுவேன், சாட்சி சொல்ல அவர்கள் முடியவில்லை. காரணம், நேர கால வித்தியாசங்கள் காரணமாக அவர்களாலே நித்திய வெளிச்சத்துக்கு வந்து இந்த செய்தியின் ஆசீர்வாதத்தை சொல்ல அவர்களால் முடியவில்லை. எனவே தேவ ஊழியர் தான் எங்களுக்கு மிக அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த தேவ ஊழியர்கள் அதிகால வேலையிலே முழங்கால் படியிட்டு ஆவியான அபிஷேகம் பெற்று ஆவியானவரே நித்திய வெளிச்சத்திலே எப்படியான செய்தியை கொடுக்க வேண்டும் தாகத்தோடு வாஞ்சது கதறி ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் அந்த வார்த்தையை தான் இந்த தேவ ஊழியர்கள் கொடுக்கிறார்கள். அது மிக ஆசீர்வாதமாக வருகின்றது. அதுக்காக ஜெபிக்க போறோம். தாளந்தை கொடுக்கும் பிள்ளைகள், இந்த மறுவழிவு கேட்கிற பிள்ளைகள், கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த வியாழக்கிழமை கேள்வி பதில் மிகவும் ஒரு அருமையான நிகழ்ச்சி. காரணம், அதில் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அடுத்தது தேவ மன்னா, அநேக ஊழியர்கள் தேவ மன்னா கொடுக்குற அதிகால வேலையிலே அதை நான் வாசிப்பேன் தினமும். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்து அதுக்காக நாங்கள் ஒருங்கிணைப்பட்டு ஜெபிப்போம். ஆமே ஆமே. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, ஐயா இந்த நேரத்திலே இருக்கிற ஜெபங்கள் எல்லாம் கேட்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவனே, அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி. ஐயா இந்த சங்கம வானொலியை நினைவு கூறுகிறோம். இந்த சங்கம வானொலியின் மூலம் 110 நாடுகள் மட்டுமல்ல, அநேக ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் தாளந்தை கொடுக்க நீ ஒரு சங்கம வானொலியை தந்து நாங்கள் உண்மை கிட்டி சேர கிருபை செய்கிறீரே, அந்த கிருபைக்காக நன்றி. சங்கம வானொலி நடந்துகிற லெஸ்ஸிபுதா பிள்ளைகள் பேர உற்றார் உறவினரை ஆசீர்வதிக்க வேண்டுமாக இருக்கு. ஐயா இந்த வார்த்தையை கொடுக்கிற ஊழியர்கள் இலங்கை நாடுகள், அமெரிக்கா நாடுகள், ஆஸ்திரேலியா நாடுகள், இலங்கை செய்து கொடுக்கிற ஊழியர்கள் ஆண்டவரே ஆசீர்வதியும். அந்த ஊழியர்கள் சபை பழுகி பெருகட்டும் ஆண்டவரே. அந்த ஊழியர்கள் கைட்டு செய்யும் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அவருடைய பொருளாதார தேவையை சந்திக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. ஐயா அந்த ஊழியர்கள் ஆண்டவரே உமது நாமம் மயப்படுத்த வேண்டும், வார்த்தையில் விதைக்கப்பட வேண்டும், ஆத்ம அறுவடை செய்ய வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு கண்ணீரோடு வந்து செய்து கொடுக்கிறார்களே சுவாமி. உலகத்திலே இருந்து நீர் பிரித்தெடுத்த ஊழியர்கள், அந்த ஊழியர்களை கத்தாவே ஆசீர்வாதையும், அந்த ஊழியர்களுக்கு உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் மாமிக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் கட்டளை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா தொடர்ந்து தாழ்ந்து கொடுக்கிற பிள்ளைகள் நேரத்தை உமது பாதபடியிலே கொண்டு வருகிறார்கள். தாளந்தை உமக்காக ஒப்பு கொடுக்கிறார் சுவாமி. இந்த காலந்தை தாளந்தை கொடுக்கும் தேவ பிள்ளைகளை ஆசீர்வாதம், இந்த பிள்ளைகள் கைடெஸ்டிங் குடும்ப காரியங்களும் அநேக காரியங்கள் ஆவியிலே வளர்ச்சியை செய்கிறார் சுவாமி. நீர் அவர்களையும் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தேவனே இந்த மறு ஒளிபரப்பு சுவாமி, இந்த நடக்கிற ஒவ்வொரு செய்தியும் லெஸ்ஸி பிரதர் மறு ஒளிபரப்பிலே போகும்போது சுவாமி, யூடியூப்பிலே சங்கம வானொலி அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறார் சுவாமி. 100, 200 என்று விசுவாசிகள் அதை கேட்க செய்கிறார் சுவாமி. அதுக்காக நன்றி. இந்த மலை ஒளிபரப்பை எவ்வளவோ நேரம் எடுத்து ஆறுதலாக அமைதியாக ஒளிபரப்பி ஒளி செய்தியை மறு ஒளிபரப்பிலே போடுற அந்த லெஸ்ஸி பிரதரையும் நீ ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமாக இருக்கு. ஐயா தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி அருமையான ஒரு நிகழ்ச்சி சுவாமி. ஐயா வேதத்திலே உள்ள கேள்விகளுக்கு எங்கே பதில் உண்டு நாங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆவியானவரை நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்து சுவாமி. அந்த அருமையான நிகழ்ச்சி எங்களுக்கு தந்தீரே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா இந்த மன்னாவை மன்னா கொடுக்குற தேவ பிள்ளை ஐயா ஒவ்வொரு நாள் அதிகாலை வேலையில இந்த மன்னாவை கேட்கும்போது சுவாமி உற்சாகத்தையும் ஆவியானது உற்சாகத்தையும் அபிஷேகத்தையும் ஊற்றுகிற சாமி. அந்த கிருபைக்காக நன்றி சுவாமி. இந்த மன்னாவை கொடுக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்க சுவாமி. ஐயா இந்த நேரத்தில் சாமி இந்த வார்த்தையை கொடுக்கிற சாமி சகோதரி ஆண்டவரே எஸ்தர் ரூபி வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்க கவர்மெண்ட் ஜாப்புக்கு அவர் ஆசிரியரை கடமையாற்றிக்கொண்டு ஐயா வார்த்தை கொடுக்கிற ஊழியக்காரி ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறார் சுவாமி. கத்தாவே அந்த மகள் வெக்கப்பட்டு போகாதபடி சுவாமி, அந்த மகளை ஆசீர்வதி சுவாமி. அந்த வேலையை அவருக்கு கட்டளை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். கேட்கிற கேள்விக்கு ஆவியானவரை நீரே பதில் கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா அதிகாலை வேலையிலே செய்தி கொடுக்கும் ஒரு மகள்
கண்ணோக்கி பாரும், உமக்காக அவள் பக்தி வரியாய் கொண்ட மகள், அவள் கைது செய்யுங்களை ஆசிரியர் தேவனே, அந்த இன்டர்வியூல அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பை எடுத்து கொடுத்து மேலும் உம்மை நோக்கி தேவ வார்த்தை கொடுக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சாமி. அப்படி செய்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளிலே நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆசீர்வாதமாக அவை கிருபை செய்தே. தேவ வார்த்தைகள் தாழ்ந்த புடல் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எந்த வித தடையும் வராதபடி சுவாமி தொடக்க முதல் முடியும் வரை நீ நிச்சய ஆசீர்வதி தந்தீரே. இந்த கிருபைக்கா நன்றி. மட்டு நேரமாக இந்த வான நிலையத்தில் இருந்து சுவாமி கேட்கிற சிஸ்டர் ரீட்டாவை நினைவுறோம். அந்த மகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சுவாமி வர ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நாளை வர நிகழ்ச்சியையும் நீ ஆசீர்வதித்து தந்துவிடுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். பிரசிடென்ட் சிஸ்டர் டோலி. ஓகே சிஸ்டர் டோலி அது மைக் ஓன் பண்ணிக்கிற. சிஸ்டர் ரஜினி முடிவு ஜெபத்தை நம்ம. Amen. Amen. Thank you, Lord. Father, we thank you once again, Father, even as you have given us, Lord, such a glorious day, Lord, a day of praises and thanksgiving, because your word has been emanating, Lord, into the hearts and lives of people. The very bottom line of this ministry, Lord, for the harvest of souls, Lord. We are not doing, Lord, to, Lord Jesus, glorify anything or anybody else, Lord. It is only for you and you alone, Lord, who is worthy of all our honor and glory and praises that rightfully belongs to you, O God. When you said, Lord, when we lift your name up high, you will draw all men unto yourself, and which you have been doing, Lord, right through all that we have said and done, Lord Jesus. So we thank you, Father. Now we, Lord, thank you for Sister Karuna's ministry and Sister Dolly's ministry, Lord. They have been coming and, Lord, singing and praising and worshiping you, Lord, through their songs, and also praying, Lord, for different sources, Lord, that you have given them, Lord, with their ministry and their call. Lord, we pray a blessing over them and their families, Lord. And Lord, I also pray, Lord Jesus, for Brother Mahendran, who has been hosting alongside with me. Thank you, Lord, for keeping him, Lord, strong and healthy, and being with him, Lord, with the anointing resting upon his heart and life, Lord. And Lord, emanating, Lord, into 110 nations, Lord. And the way you have been calling him out, Lord, for the evening program, Lord, with Nithya Velicham, as you have been calling it out, Lord, with a call, Lord, that is upon him, and a burden and a heart for him, Lord, for that. Now we pray, Lord Jesus, even as you have been, Lord, emanating through this, Lord Jesus, we bring thanksgiving, and we thank you, Lord, for the rest of the servants that have been coming, and Lord Jesus, alongside, Lord, with Brother Leslie and Sister Rita from the team itself, Lord. We have been praying and thanking you, Lord, so much for their dedication, service, time, energy, everything that they put into it, Lord. Give them much of your strength, much of your guidance, much of your health, Lord, and let them not turn to the right or to the left, but look unto you, the honor, the one who had called them, Lord Jesus, and give them, Lord, the ways in which through your wisdom, O Lord, and guidance, Lord, to do this, Lord, that they will not, Lord, cast their eyes on circumstances or people, Lord, but only upon you and you alone. That is where our encouragement comes. That is where our faith and our power of the glory of the presence of God emanates through the Holy Spirit to use us for his kingdom and glory's sake. So we thank you for them and their family as well, Father. Now I pray, Lord Jesus, for all that you have said and done through the ministers of the gospel from the second segment, Lord, from Pastor Jnana Prahabsan's word, from Lord, going on to, first of all, sharing, Lord, and following that with Brother Mahendran. Thank you for that powerful word as well, Lord, to be the pillars in the temple. We are the pillars you had called us, Lord, unto a glorious church for you, which you are coming and preparing the bride of Christ, following that, Lord, all falling into line, Lord, with Sister Sukumari, who would come and share that word. And Lord, also the right after, Lord Jesus, with Pastor Anton Ratsanayam, who has come and shared his message as well, Father. Every time he comes, you pour out his anointing and his power and the message that comes through, Lord, emanating, Lord, to bless many nations, Father. We thank you for his ministry and his call as well. Continue to bless him and use him, Lord, in your kingdom. And Lord, I thank you, Lord, for the time that you have given us at this time, Father. Even as, Lord, we can come to you with praises and worship and thanksgiving, Lord, with the time that you, Lord, give, Lord, on every Wednesdays, Lord, to come before you, Lord, like a time of
tithing through the time of the ministry of the 7 days. We tithe this time, Lord, to you, Lord, for the time we can bring it out for thanksgiving and blessing and praying and standing in the gap, Lord, between the nations and the people and all the requests that would go on, Lord. So we thank you for it, Lord, in Jesus' name. I pray. And anything else, Lord, that you would be honored and glorified and lifted up, Lord. We leave it for the rest of the week from Thursday, Friday, Lord, and also for the long weekend, Lord, as people go away. Be with them, help them, be with them with safety, Lord. We remember, Lord, as Sister Subha is already, Lord, away with her family, Lord, and bless her also and be with her, I pray in Jesus' name. Amen and amen. Amen. Thank you, Sister Rajini Alangaramai, for your closing prayer. இன்றைய நாளே வார்த்தை கொடுத்த ஊழியர்கள், தாளந்து கொடுத்த பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒழுப்பு கேட்கிற பிள்ளைகள் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord, Sister Rita. Praise the Lord, Mahendranaya. Praise the Lord, praise the Lord. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் தந்த அருமையான நாளிலே கலந்து கொண்டு ஒவ்வொன்றையும் வழி நடத்த மகேந்திரனையா, சிஸ்டர் ரஞ்சினி, சிஸ்டர் டோலி, அப்படியாக தேவ ஊழியர்கள் இன்றைய நாளிலே மீண்டுமாக இணைந்து வழி நடத்தினீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை